தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்கப்படாதது ஏன் என்ற கேள்விக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பதிலளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதில் எண்ணிக்கையை இறுதி செய்தால்தான் கூட்டணியை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்கப்படாதது ஏன் என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் அமைப்பு ரீதியாக கட்சியை பலப்படுத்துறீங்க. இப்படி ஒரு வலிமையான கட்சியா உருவெடுத்திருக்கப்ப ஏன் என்டிஏ உங்களை கூட்டணிக்கு அழைக்கல? அதாவது என்டிஏ கூட்டணியில தொடர்பு அதாவது நாங்க அவங்க வெளிப்படையா அழைச்சு பேச்சுவார்த்தை நடக்கல. ஆனா நாங்க 2 முறை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். ஆனால் நாங்க எங்களுடைய வலுவுக்கேற்ற எண்ணிக்கை வேணுங்கிறது மிக முக்கியமாக. அதே போல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். நடத்தியிருக்கிறோம். நேரடியாக சந்திச்சு பேசியிருக்கிறோம். அதே போல 2-3 முறை அவங்களுடைய பிரதிநிதிகளும் எங்களிடத்துல பேசியிருக்கிறாங்க. யார்கிட்ட சார் பேச்சுவார்த்தை? எடப்பாடி அவர்களிடத்துல சந்திச்சு பேசியிருக்கிறோம். அதே போல வேற முக்கியமான பிரதிநிதிகள் பேசியிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு முதல்ல முக்கியம் இந்த எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு சட்டமன்றத்தில் கணிசமான இடங்கள் வேணுங்கிறது நாங்கள் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் அது ஒரு முன்னிலைப்படுத்திருக்கிறோம். அதே போல நாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும். தென்காசி மாவட்டத்தில் 1. அதே போல விருதுநகர் மாவட்டத்தில். ஸோ எங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு இருந்தால் தான் நாங்கள் வெற்றி பெற்றா தான் அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுக்கு வரும். அதனால தான் நாங்கள் குறிப்பிட்டு கேட்பதற்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும். அங்கே ஒரு சமூக நல்லிணக்க நிலவணும். அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய எண்ணிக்கை உறுதி செய்யப்படணும். அதே போல அந்த தொகுதிகளும் நாங்கள் கேட்ட தொகுதிகள் குறைஞ்சபட்சம் 80% அது இருக்கணும். அது மேட்ச் பண்ணி வரணும். எண்ணிக்கையை இறுதி செய்தால்தான் கூட்டணியை உறுதி செய்ய முடியும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அவர் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். அதில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்கப்படாத காரணத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தாங்கள் எந்தெந்த தொகுதிகளை கோரினோம் என்கின்ற விவரங்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார்.